தேனியில் 60 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு கடத்தப்பட்ட விவசாயி கொலை செய்யப்பட்டு வனப்பகுதியில் புதைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேனி அல்லி நகரத்தைச் சேர்ந்தவர் விவசாயி கோவிந்தசாமி. கடந்த 2ஆம் தேதி தனது வீட்டிலிருந்து வெளியே சென்ற கோவிந்தசாமி வீடு திரும்பவில்லை. இந்நிலையில் கோவிந்தசாமியின் மருமகன் முரளியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் கோவிந்தசாமி கடத்தப்பட்டுள்ளதாகவும் அவரை விடுவிக்க 60 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் என்றும் மிரட்டியுள்ளார். இதுகுறித்து போலீசாரிடம் முரளி புகார் செய்தார். இதைத் தொடர்ந்து 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கோவிந்தசாமியை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் அல்லி நகரத்தைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவரிடம் சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தியதில் கடமலைகுண்டு பகுதியைச் சேர்ந்த மாரிசாமியுடன் சேர்ந்து கோவிந்தசாமியை கொலை செய்து வனப்பகுதிக்குள் புதைத்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து வனப்பகுதியில் புதைக்கப்பட்டிருந்த கோவிந்தசாமியின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு அங்கேயே பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. தேனி பஸ் ஸ்டாண்ட்ல ஸ்டுடியோ நடத்திட்டு வர தொழிலதிபரோட மாமனாரை கடந்த 1ஆம் தேதி ஒரு கும்பல் கடத்தி 60 லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்காங்க. பணம் கொடுக்கலன்றதுக்காக அவர் கொலை செஞ்சு தேனி ஃபாரஸ்டுக்கு சொந்தமான வனப்பகுதியில் அந்த பாடியை புதைச்சு வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் இதில் தொடர்புடையவர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.